Hello friends, இந்த வீடியோ simple present tense ஓட negative interrogative sentence தான். Negative interrogative sentenceனா என்ன அப்படின்னா நெகட்டிவா எப்படி ஒரு கேள்வி கேட்குறது. இங்கே பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவன் படிக்கவில்லை. இது நம்ம நெகட்டிவாக சொல்கிறோமா, அவன் படிக்கலை. ஆனால் இதை நம்ம எப்படி நெகட்டிவாக கேள்வி கேட்போம்? அவன் படிக்கவில்லையா, அவன் படிக்கவில்லையா, நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம நிறைய பேசுவோம், நெகட்டிவாக நிறைய கேள்விகள் கேட்போம். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித் தருவேன். உங்களுக்கு நான் புரிய வைக்காமல் விடவே மாட்டேங்க. ஐ, வி, யூ, தே ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் வெர்பு எழுதணும். இந்த வெர்பு V1 ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகேங்களாங்க, புரியுதா? நான் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். ஹீ, ஷீ, இட், நேம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வெர்பு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெர்பு V1ல் தான் இருக்கணும். இந்த வெர்பு கூட நம்ம எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ நம்ம சேர்த்து எழுதணுங்க. இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்களேன். அவன் சாப்பிடுகிறான் அப்படின்னா பாசிட்டிவாக சொல்கிறோம். அவன் சாப்பிடவில்லை அப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறோம். அவன் சாப்பிடவில்லையா, நெகட்டிவாக நம்ம கேள்வி கேட்குறோமா? இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு தான் இந்த வீடியோ. மேலே இருக்கிற 2 சென்டென்ஸ்க்கும் தனியாக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு தனி வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நான் டீட்டெயிலாக கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம அவன் சாப்பிடுகிறான், இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு சென்டென்ஸ் எழுதலாம். அவன் அப்படின்னா இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். மேலே பாருங்கள், ஹீ இந்த இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் எழுதணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் எது ஃபஸ்ட் இருக்குது? சப்ஜெக்ட் தானே இருக்குது. சப்ஜெக்ட் என்னென்னா அவன், அவன்னா ஹீ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வெர்பு. வெர்பு என்னது? இதில் வெர்புனா என்ன சொல்லியிருக்கேன்? செய்யக்கூடிய செயல். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாம் வெர்புன்னு சொல்லுவோம். இதில் என்ன செயல் நடக்குதுன்னா சாப்பிட்ற செயல். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட். ஹீ ஈட். கரெக்டா? தப்புங்க, இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. பாருங்கள், இந்த வெர்பு கூட நம்ம எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ நம்ம சேர்க்கணும். ஈட் கூட நம்ம எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஹீ ஈட்ஸ். சென்டென்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். அவன் சாப்பிடுகிறான் அப்படிங்கிறதுக்கு ஹீ ஈட்டுன்னு சொல்லக்கூடாது, ஹீ இஸ் ஈட்டிங்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. புரியுதாங்க உங்களுக்கு? ஹீ ஈட்ஸ், ஹீ ஈட்ஸ். அவன் சாப்பிடுகிறான். இதை நம்ம நெகட்டிவாக சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அவன் சாப்பிடவில்லை. இதுக்கு நம்ம சென்டென்ஸ் எழுதலாமாங்க? எப்பயுமே நல்லா கவனமாக கவனிங்க. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கும் கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் தேவைப்படுது. மேலே பாருங்களேன், ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா இதோட ஆக்சிலரி வேர்ப் என்னென்னா டூ. ஹீ, ஷீ, இட், நேம் வந்துச்சுன்னா இதோட ஆக்சிலரி வேர்ப் டஸ். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இங்கே பாருங்களேன், எப்பயுமே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது கேள்வி கேட்கும்போது அந்த சென்டென்ஸ் எடுத்த உடனே நீங்கள் சப்ஜெக்ட் போட்டு எழுதிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்கிற வெர்பை நாம் ஆக்சிலரி வேர்பை வச்சு ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இதில் சப்ஜெக்டாக ஹீ தான் இருக்குது. ஹீ வந்துச்சுன்னா இதோட ஆக்சிலரி வேர்ப் என்னென்னா டஸ். இதில் இருக்கிற வெர்பை வச்சு தானே பிரிக்கணும். வெர்பு என்னது? ஈட்ஸ். எழுதியாச்சு. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் ஈட், டஸ் ப்ளஸ் ஈட். ஈட்ஸ் எஸ்ஸு வராது, இந்த ஈட்ஸை தான் நம்ம டஸ் ப்ளஸ் ஈட் அப்படின்னு பிரிச்சுருக்கோம். புரியுதாங்க? அவ்வளோதாங்க. இனி ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தானே இருக்குது, ஹீ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், வெர்பு இருக்குதா? இந்த வெர்பை நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம்? டஸ் ப்ளஸ் ஈட், டஸ் ப்ளஸ் ஈட். இந்த இதை நம்ம அப்படியே இங்கே எழுதிடலாங்க. ஹீ டஸ் ஈட். கரெக்டா? தப்பு. இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. நம்ம இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறோம்? நெகட்டிவாக சொல்கிறோமா? எப்பயுமே ஒரு சென்டென்ஸில் நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னா நாட் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். இந்த நாட்டை எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னா
இந்த டஸ்ஸுக்கும் ஈட்டுக்கும் நடுவில் நாட் ஆட் பண்ணால் சென்டென்ஸ் முடிஞ்சு. ஹீ டஸ் நாட் ஈட். ஹீ டஸ் நாட் ஈட். இதை நம்ம எப்படி சுருக்கி சொல்லலாம் அப்படின்னா ஹீ டசன்ட் ஈட். ஹீ டசன்ட் ஈட். அவ்வளோதான், முடிஞ்சு. போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இதே மாதிரி நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தருவா இல்லைனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தருவான்னு கேட்டேன். நீங்கள் எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்னுமே பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோன்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சின்ன விஷயமா இருந்தால் கூட நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. இந்த ஃபார்மெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே கீழே காமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் சாப்பிடவில்லையா? நெகட்டிவாக கேள்வி கேட்குறோமா? ஒரு நெகட்டிவாக கேள்வி கேட்குற சென்டென்ஸை சிம்பிளாக எழுதலாம். டசன்ட்டை தூக்கி அப்படியே முன்னாடி தூக்கி போட்டால் போதும். டசன் ஹீ ஈட்? டசன் ஹீ ஈட்? அவன் சாப்பிடவில்லையா? இந்த ஆக்ஸிலரி வேர்பை மட்டும் அப்படியே முன்னாடி போட்டால் போதுங்க. இந்த ஆக்ஸிலரி வேர்ப் கூட நம்ம நாட் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. டசன் ஹீ ஈட்? அவன் சாப்பிடவில்லையா? அவ்வளோதான், முடிஞ்சிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவள் சாப்பிடவில்லையா அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும், அப்போ தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்கிட முடியும், இதை மறக்க முடியாதுங்க. இது உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி தான். இதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வாங்கலை. அடுத்து பாருங்கள், நிறைய பேர் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோஸ்லாம் கேட்குங்க. நம்ம ஆல்ரெடி 5 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா இப்போவே காமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லிவிட்டு வீடியோ பாருங்கள். இங்கே 3 சென்டென்ஸ் இருக்குது. அவர்கள் வருகிறார்கள், பாசிட்டிவாக சொல்கிறோம். நெகட்டிவாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் வரவில்லை. இதை நம்ம நெகட்டிவாக எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவர்கள் வரவில்லையா? கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிளாக சென்டென்ஸ் எழுதலாம். அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அப்படின்னா தே வந்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் தான் இருக்குது. சப்ஜெக்ட்னா அவர்கள், தே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், வெர்ப். இதில் என்ன வெர்ப் இருக்குது? என்ன ஆக்ஷன் நடக்குது? வர்றதுக்கு இங்கிலீஷில் கம். தே கம். இந்த கம் V1 ஃபார்மில் தான் இருக்குது, ஓகேங்களா? தே கம், அவர்கள் வருகிறார்கள். அவ்வளோதாங்க, சென்டென்ஸ் முடிஞ்சு. இதை நம்ம நெகட்டிவாக சொன்னோம் அப்படின்னா அவர்கள் வரவில்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வெர்பை ஆக்ஸிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும். இதில் வெர்பு என்னது? கம். தே வந்துச்சுன்னா இதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்னது? மேலே பாருங்கள், தே வந்துச்சுன்னா டூ தான் அதோட ஆக்ஸிலரி வெர்ப். வெர்பை எழுதியாச்சு. இந்த வெர்பை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ ப்ளஸ் கம். டூ ப்ளஸ் கம். ஏன் டூ வருது? ஐ-வி-யூ தே வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் டூ. இங்கே தே வந்ததுனால ஆக்ஸிலரி வெர்பை நாம் டூ போட்டாச்சு, ஓகேங்களா? டூ ப்ளஸ் கம். இதை நாம் அப்படியே இங்கே எழுதிடலாம். தே டூ கம். கரெக்டாக என்ன சொல்லியிருக்கேன்? டூக்கும் கம்க்கும் நடுவில் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். தே டு நாட் கம். கரெக்டுங்க, முடிஞ்சு. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி சுருக்கி சொல்லலாம் அப்படின்னா தே டோன்ட் கம். தே டோன்ட் கம். அவர்கள் வரவில்லை. இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவர்கள் வரவில்லையா? கேள்வியாக கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது பார்த்தீங்களா, டோன்ட். இதை நம்ம அப்படியே முன்னாடி போட்டுருணும். டோன்ட் தே கம். டோன்ட் தே கம். அவர்கள் வரவில்லையா? இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். ராணி சமைக்கிறாள், பாசிட்டிவாக சொல்கிறோம். இதை நெகட்டிவாக சொன்னால் எப்படி சொல்லலாம்? ராணி சமைக்கவில்லை. இதை நம்ம நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்கலாம்? ராணி சமைக்கவில்லையா? கேள்வியாக கேட்குறோமா? சிம்பிளாக இப்போ நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் எழுதலாம். ராணி சமைக்கிறாள். ராணி அப்படின்னா நேமில் தானே அடங்குது. அப்போ நேம் இந்த இருக்குது. நேம் வந்துச்சுன்னா எந்த ஸ்ட்ரக்சரில் சென்டென்ஸ் எழுதணும்? இந்த ஸ்ட்ரக்சரில் தான் சென்டென்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் தானே இருக்குது. இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நேம். அப்போனா ஃபஸ்ட்டு நம்ம ராணி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்ப். இதில் வெர்ப் என்னது? சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக். ராணி குக். கரெக்டாக? தப்புங்க. நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டேங்க தப்புன்னு. ஏன் அப்படின்னா இந்த வெர்பு கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ
ஐஎஸ்ஓ நம்ம சேர்க்கணும். ஹீ ஷீ இட் நேம் இது சப்ஜெக்டாக வந்தால் மட்டும்தான் வெர்பு கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ நம்ம சேர்க்கணும். புரியுதாங்க? ஐ வி யூ தே ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வெர்பு கூட எதையுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே எழுதுனா போதும். குக்குன்னா குக்குன்னு எழுதுனா போதும். ஆனால் ஹீ ஷீ இட் நேம் வந்தால் மட்டும்தான் வெர்பு கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ நம்ம சேர்க்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இங்கே நம்ம குக் கூட எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ராணி குக்ஸ், ராணி சமைக்கிறாள். நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாமா? ராணி சமைக்கவில்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் எழுதும் போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான்? சொல்லுங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன்? வெர்பை நம்ம ஆக்ஸிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும். இதில் வெர்பு என்னது? குக்ஸ். இதோட ஆக்ஸிலரி வெர்பு என்னது? மேலே பாருங்கள், டஸ். கரெக்டுங்க. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் குக், டஸ் ப்ளஸ் குக். இந்த குக்ஸ் இதை தான் நாம் டஸ் ப்ளஸ் குக்குன்னு பிரிச்சுருக்கோம். புரியுதாங்க? அப்படியே எழுதிடலாம். ராணி டஸ் குக். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டஸ்ஸுக்கும் குக்குக்கும் நடுவில் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ராணி டஸ் நாட் குக். இதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம்? ராணி டசன் குக், ராணி டசன் குக். ராணி சமைக்கவில்லை. அவ்வளோதாங்க. இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்போம்? ராணி சமைக்கவில்லையா? கேள்வியாக கேட்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஆக்ஸிலரி வெர்பை அப்படியே முன்னாடி போட்டுடணும். டசன்ட் ராணி குக், டசன்ட் ராணி குக். ராணி சமைக்கவில்லையா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இங்கே பாருங்களேன், இங்கே 4 தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. அவர்கள் படிக்கவில்லை. நெகட்டிவாக எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவர்கள் படிக்கவில்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள் தூங்கவில்லை. இதை எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவள் தூங்கவில்லையா? இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாருமே இதுக்கான ஆன்சரை இப்போவே காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளாலேயும் இங்கிலீஷ் படிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. நீங்கள் எல்லாருமே கீழே இதுக்கான ஆன்சரை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் புதுசாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது இன்னும் ஒரு 2 or 3 days கழித்து அந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்டேட் ஆகும். மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.